நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நான் போடுற ட்ராமாவை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நல்லா தூங்கிட்டு இருக்க ஹீரோயினை தான் பார்க்குறாங்க. அவள் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது யாராவது நம்ம பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் படுத்து கிடக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. அந்த ஸ்ட்ரேஞ்சர் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ மிஸ்டர் கு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம லைப்ரரியில உட்காந்து எக்ஸாமுக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப என்னன்னா நம்ம பக்கத்துல ஒரு அழகான பையன் படுத்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஆசையா போய் ஹீரோவை டச் பண்ண போறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ படக்குன்னு எழுந்து அவ கழுத்து பிடிச்சு நெரிக்கிறான். நான் உங்ககிட்ட நிறைய டைம் வார்ன் பண்ணிட்டேன், என்கிட்ட அட்வான்டேஜ் நீ எடுத்துக்க கூடாதுன்னு. நீ ஒண்ணு என் கேர்ள் ஃப்ரெண்ட் லில்லி கிடையாது, என்னால இதுக்கப்புறம் நான் டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் இதே லைஃபை வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொன்ன உடனே தான் ஹீரோயின் உடனே யோசிச்சு பாக்குறா. என்னடா இவ ஏதோ நம்மள நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசுறான், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அவ லைப்ரரியில உட்காந்து ஒரு ரொமான்டிக் நாவல் படிச்சுட்டு இருந்திருப்பா. இப்போ அந்த நாவலுக்குள்ளதான் அவ மாட்டிருக்கா. ஐயோ, இந்த நாவலுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டோம், இதுல வர ஹீரோ சரியான கொடுமைக்காரனாச்சே, பாவம் ஹீரோயினை போட்டு இவன் படாத பாடு படுத்திருப்பானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நீ என்னோட லில்லிக்கெல்லாம் ஈடாக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின்மே யோசிக்கிறா, லில்லியா யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றா, நேத்து நைட்டு நான் லில்லியை பார்க்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு உன் கையை நீ கட் பண்ணிக்கிட்டல, அதுக்கு நீயே ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டு போட்டுக்கோ, இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேவலமான ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட பிளே பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டிட்டு போறான். ஹீரோயின்மே கையை பார்த்துட்டு, ஐயோ என்ன இந்த பொண்ணு இப்படி கையை கட் பண்ணி வச்சிருக்கா, எனக்கு வலிக்குதே, இதுக்கப்புறம் இந்த நாவல்ல லிவர் கிட்னி எல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற சீன் கூட வருமே, நம்ம இங்க இருக்கிறது ஆபத்து தான், சரி நம்ம இந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளில போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அங்கிருந்து கிளம்பி வெளில போறா. போறப்போ அவ கண்ணுல அங்க இருக்கிற காஸ்ட்லியான பேக் எல்லாம் கண்ணுல தென்படுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் என்ன யோசிக்கிறானா, சரி போறதான் போறோம், இங்க இருக்கிற காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடலாமே, இதை வச்சு நம்ம கொஞ்சம் காசு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோயின் உடனே அங்க இருக்கிற காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டா. பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அவ ஃபேஸ கண்ணால பாக்குறா. ஐயோ நம்ம ரொம்ப டல்லா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நாவல்ல இருக்க ஹீரோயின் நல்லா காஸ்ட்லியான கிரீம் எல்லாம் வச்சிருப்பா போல. அதை பார்த்தோன்னா பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்லா காஸ்ட்லியான கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணுவா போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீம் எல்லாம் எடுத்து ஃபேஸ்ல அப்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு டெம்போக்கு கால் பண்ணி வர சொல்றா, இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக. டெம்போவும் கொஞ்ச நேரத்துல வந்துருது. ஹீரோயின் வந்துட்டு அங்க இருக்கிற எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கா. நம்ம போறோம், இதெல்லாம் விக்கிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல லைஃப் வாழ போறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் கிளம்ப போகும்போது அங்க ஒரு பையன் வந்துட்டு ஹீரோயினோட காலை பிடிச்சிட்டு, அம்மா என்னை விட்டு போறீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயினுக்கு இதை கேட்டோட செமையா ஷாக் ஆயிருது. என்ன நான் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த பையன் யாரு, எங்க இருந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப குட்டி பையன் சொல்றான், அம்மா உங்களுக்கும் அப்பாவுக்கும் தானம்மா சண்டை, என்னை விட்டு ஏமா போறீங்க, என்னை விட்டு போகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது, ஓ இந்த நாவல் ஹீரோயினோட பையனா இவன், சரி சரி குட்டி பையனோட மனசை நம்ம உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குட்டி பையனை சமாதானப்படுத்துறா. அழகா செல்லும், அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துடுறான். குட்டி பையனை பிடிச்சு வச்சுட்டு, நேத்து கையை இருக்கிற மாதிரி ட்ரிக் பண்ண, இன்னைக்கு என்ன ட்ரிக் பண்ண காத்துட்டு இருக்க, உனக்கு என்னோட அட்டென்ஷன் கிடைக்கணும் தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயின் சொல்ற, இங்க பாருங்க நீங்க ஓவரா இமேஜினேஷன் பண்ணிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டைவர்ஸ் பேப்பர் கொடுக்கறா. உங்களுக்கு என்ன பிடிக்கல, பேசாம என்ன டைவர்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றா, சரி என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு என்னோட பையனை உன்கிட்ட எடுத்துலான்னு பாக்குறியா, நான் என்னோட பையனை உன்கிட்ட தரமாட்டேன், இந்த மாதிரி கேவலமான ட்ரிக் எல்லாம் என்கிட்ட பிளே பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பரை தூக்கி வீசிடுறா. ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க ரெடியா இருக்கேன், ஆனா என்னோட பையன் என்கிட்ட தான் இருப்பான், அதுக்கப்புறம் எனக்கு உன் மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல, நீ இந்த வீட்டை விட்டு வெளில போயிரு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின்மே எனக்கும் தான் உன்னை பார்க்க பிடிக்கல, நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன்,
நான் இந்த வீட்டை விட்டு வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறா. குட்டி பையன் அம்மா தான் வேணும் அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். இதை கேட்கும் போது ஹீரோயினுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவளே அந்த குட்டி பையனோட அம்மா மாதிரி அவ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஹீரோயின் மனசே இல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ குட்டி பையனை உள்ள தூக்கிட்டு வந்து சமாதானப்படுத்துறான். செல்லம் நீ அழுகாதடா, நான் வந்து லில்லி ஆண்டிக்கு கால் பண்ணி இங்க வர சொல்றேன், அவங்க ஒன்னு நல்லா பாத்துக்குவாங்க, நீ அப்பாவை நம்புறல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். குட்டி பையன் பாவம் அழுதுட்டே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ வந்துட்டு வீட்டை நோட் பண்றான். பார்த்தா வீட்டுல ஒரு பொருள் இல்ல. ஹீரோயின் அங்க இருக்கிற மொத்த திங்ஸுமே தொடச்சு எடுத்துட்டு போயிருக்கா போல. இதை பார்த்தோன்னா அவனுக்கு இன்னுமே கடுப்பா இருக்கு. சரியான ஃப்ராடா இருப்பா போல, எப்ப தான் காத்துட்டு இருந்திருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சு டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோ வீட்ல இருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வித்ததுக்கு அப்புறம் ஐயோ நமக்கு இன்னுமே கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நம்ம ஓனா கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு, இப்போ பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ குட்டி பையன் வந்துட்டு ஒரு பொண்ணு கூட வாக்கிங் வந்திருக்கா. இந்த பொண்ணு பேர் லில்லி. இவதான் வந்துட்டு ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட். ஹீரோ வந்துட்டு இவளதான் லவ் பண்ணிருப்பா போல. குட்டி பையன் லில்லியோட கையை தட்டி விட்டுட்டு இருக்கா. நீங்க என்ன தொடாதீங்க, எனக்கு உங்க கூட வாக்கிங் வர பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இதெல்லாமே பாத்துறா. லில்லி சொல்றா நான் உனக்கு அம்மாவா இருக்கேன், நீ இதுக்கப்புறம் என்ன அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல, குட்டி பையன் சொல்றா நீங்க ஒன்னும் அம்மா கிடையாது அப்படின்னு சொல்ல, அவ சொல்றா இங்க பாரு உங்க அப்பா என்னதான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, நீ இதுக்கப்புறம் என்னதான் அம்மான்னு கூப்பிடணும், உன் அம்மாக்கு உங்க மேல லவ்வே இல்ல, அதனாலதான் பாரு உங்க அப்பா கிட்ட விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து சண்டை போடுறா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, சின்ன பையன் கிட்ட இப்படிதான் சொல்லிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றா அக்கா நீங்களா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு இவ யாருன்னே தெரியல. அவ சொல்றா அக்கா என்ன மறந்துட்டீங்களா, நான் தான் லில்லி, உங்க ஹஸ்பண்டோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்குமே இப்பதான் புரியுது. ஓ அன்னைக்கு அவன் லில்லி லில்லின்னு சொல்லிட்டு இருந்தால அது இந்த குரங்கு தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த லில்லி வந்து ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா பேச வரா. அக்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே கையை தட்டி விட்டுட்டு சரி வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியா பேச போறாங்க. ஹீரோயின் லில்லி கிட்ட கேட்டுட்டு இருக்கா, உனக்கு மிஸ்டர் கோவா ரொம்ப பிடிக்கும் தானே, நீ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவளுமே ஆமான்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் சொல்றா சரி நீ கோவா எடுத்துக்கோ, எனக்கு அதுக்கு பதிலா 10 மில்லியன் பணம் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவ உடனே பொசுக்குன்னு அழுக ஆரம்பிக்கிறா. அக்கா நீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சே பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ மொபைல காட்டுறா. இவ பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணிட்டு தான் ஹீரோயின் கிட்டே பேச வந்திருப்பா போல. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோ கேட்டுட்டு தான் இருப்பான் போல. ஹீரோயினுக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க, உனக்கு 10 மில்லியன் பணம் தர முடியலனா 9.9 மில்லியன் ஆச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. லில்லி சொல்றா அக்கா நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட நீங்க 9.9 மில்லியனுக்கு எனக்கு விற்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, கால்ல ஹீரோமே அடி பாவி 9.9 மில்லியனுக்கு என்ன விற்கலான்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின்மே இவன் வேற டீல் பேசும்போது கெடுத்து விட்டுருவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. கட் பண்ணி விட்டுட்டு ஹீரோயின் கேட்கறா சரி சொல்லு, நீ எனக்கு பணம் கொடுத்தேனா நான் என் ஹஸ்பண்ட உனக்கு வித்துறேன் அப்படின்னு சொல்லும் போது லில்லி சொல்றா என்னோட லவ் உண்மையானது, நான் பணம் கொடுத்துதான் மிஸ்டர் கோவா மேரேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல, எங்க லவ் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ உடனே குட்டி பையன் கிட்ட உங்க அப்பா கிட்ட காசு இல்லைன்னா எட்டிங் கூட பார்க்க மாட்டா, என்ன மாதிரிலாம் டைலாக் விடுறா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. குட்டி பையனுமே ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் லில்லி கிட்ட சரி நான் என் பையனை கூப்பிட்டு போறேன், இதுக்கப்புறம் என் பையன் என்கிட்ட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது இந்த லில்லி வந்துட்டு கோவமா ஹீரோயின் மேல தண்ணி ஊத்தலான்னு சொல்லிட்டு வரா. அப்ப ஹீரோயின் உடனே கையை பிடிச்சிடுறா. இதுக்கு நீ தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அந்த கிளாஸ அவ கையிலே கொடுக்குறா. இங்க பாரு தண்ணிய மூஞ்சில ஊத்துற சீனு, டக்ஸ் கொடுத்து கவர் பண்ற சீனு, இது எதுவுமே இங்க வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து பையனை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறா. இவளுக்கு சம கடுப்பா இருக்கு, யார் இவ பைத்திய மாதிரி பேசிட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவ கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அவ சொல்றா அவ என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இங்க வந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோ அது எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறா. அவன் உடனே என் பையன் இங்க, என் பையனை அவ கூப்பிட்டு போயிட்டாளா அப்படின்னு பையனை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கா. இவளுமே ஆமா பையனை கூப்பிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கா. அவனோட பிஏக்கு தான் கால் பண்ணி ஹீரோயின் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்றான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் எங்க இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு நீ இந்த மாதிரி குட்டி வீட்டுல இருந்தா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா,
நான் வந்துட்டேன், என்னோட குழந்தைய தேடி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது குட்டி பையன் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். அம்மா இன்னைக்கு மதர்ஸ் டே தானே, உங்களுக்காக நான் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் அவங்க அம்மாக்காக ஃபேஸ்ல யூஸ் பண்ற காஸ்ட்லியான கிரீமை கிஃப்டா வாங்கி கொடுத்துருக்கான். இதை பார்த்தோன்னா ஹீரோயின்மே ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. சின்ன பையனா இருக்க அம்மாக்கு எதுக்கட இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்க குட்டி பையன் சொல்றா, அம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கல்ல, அதான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே அவன் பையன் வாங்கி கொடுத்த கிஃப்ட்னு சொல்லிட்டு அந்த கிரீம் எல்லாம் போட்டு இப்போ நான் எப்படிதான் இருக்கேன், அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோமே வெளில இருந்து பார்க்க ஹீரோயின் அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கொஞ்ச நேரத்துல சைட் அடிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் குட்டி பையன் கிட்ட இப்ப எப்படிதான் இருக்கா அம்மா, அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க குட்டி பையன் சொல்றான், அம்மா இந்த வேர்ல்ட்ல ரொம்ப அழகு நீங்க மட்டும்தாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின்மே என்னோட செல்ல குட்டி நீ தானே இந்த வேர்ல்ட்ல ரொம்ப அழகான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கொஞ்சிட்டு இருக்கிறத ஹீரோ வெளில இருந்து பார்த்து கடுப்பாயிட்டு இருக்கான். குட்டி பையன் சொல்றான், அம்மா இது என்னோட பாக்கெட் மணில வாங்கினதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் வெளில இருந்து கேட்டு சம கடுப்பாயிட்டு இருக்கான். சே ஒரு குழந்தையோட பாக்கெட் மணியும் கூட இவ விட்டு வைக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க கடுப்புல கையை வச்சு செவுத்துல அடிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு முள்ளுச்செடி மேல கைப்பட்டு அவன் ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின்மே ஐயோ திருட்டு பையன் தான் உள்ள வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஃபிளவர் வாச தூக்கி அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்த ஹீரோ நின்னுட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தன நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், யாராவது வீட்டுல இந்த மாதிரி முள்ளு செடி வைப்பாங்களாடி, என் கையை குத்தி கீச்சிருச்சு, நான் என் பையனை பார்க்க வந்தேன், தள்ளு நான் என் பையனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல இவ சொல்ற, இங்க பாரு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, மிஸ்டர் கு என்னோட குழந்தைய நான் பாத்துக்குவேன், உனக்கு இங்க வரதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விடுறா. ஹீரோமே அப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அந்த லில்லியை போய் நம்பி நம்மளோட குழந்தைய பார்க்க வச்சிருக்க, அவ என்ன நல்லா பாத்துக்குவான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே அந்த ஃபிளவர் வாஸ் வச்சு அடிக்கிற மாதிரி போறா. ஹீரோ பாத்தீங்கன்னா முதல்ல ரொம்ப கெத்தா இருந்திருப்பான், இப்ப ஹீரோயின் கிட்ட அடி வாங்குற நிலைமைக்கு வந்துட்டோம்ங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்கான். அடிக்க போனவ அடிக்காம ஸ்டாப் பண்ணிட்டு உன்னை பார்க்கவும் பாவமா இருக்கு, சரி சரி இங்க இருந்து பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. அவன் உடனே ஹீரோயினோட கைய பிடிச்சிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ என் கூட வந்துரு, நம்ம டைவர்ஸ் பண்ணிக்க வேண்டாம், நம்ம குழந்தைய ஒன்னா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயின்மே செமையா ஷாக் ஆயிடுறா. என்னடா இது, இவன் நாவல்ல கெட்டவன் தானே படிச்சோம், என்ன நல்லா மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா, இல்ல இல்ல நான் உன்னை கண்டிப்பா டைவர்ஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவன் உடனே வாயை க்ளோஸ் பண்ணிடுறான். ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாத, என்ன டைவர்ஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே கையை தட்டி விட்டுட்டு, அட பாவி நான் எவ்வளவு ஆசையா லிப்ஸ்டிக் போட்டேன்னு தெரியுமா, என்னோட மேக்கப்பையும் கழிச்சிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுக்கு ஒன்னு பிடிக்கலன்னு தெரியுமா, நான் வேற ஒருத்தங்களை லவ் பண்றேன், நீ நீ எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு உமனா மூஞ்சுமா தான் இருக்க, எனக்கு நல்லா சிரிச்சிட்டு இருக்க பையன் தான் வேணும், அவங்க கிட்ட வரும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும், ஆனா உன்கிட்ட வரும்போது அப்படியா இருக்கு, நீ சரியான ரெட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவன் உடனே கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். என்ன யார் லவ் பண்ற, நான் ரெட் பிளாகா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் சொல்றா, ஆமாடா நான் வேற ஒருத்தன் தான் லவ் பண்றேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வேணுட்டு ஹீரோவை வெறுப்பேத்தி விட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு குட்டி பையன் வந்துட்டு ஹீரோவை தள்ளி விடுறா. அம்மாவை நீங்க இந்த மாதிரி முள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, சரி சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிடு, இதுக்கப்புறம் எனக்கு உன் கூட வாழ்றதுக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு கண்ணே கலங்கிருது. அவன் ரொம்ப சோகமா, சரி உனக்கு டைவர்ஸ் தானே வேணும், நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன், அது மட்டும் இல்லாம நீ கேட்டல 9.9 மில்லியன் அதுவுமே உன் கார்டுல போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லைட்டா கண்ணை கலங்கிட்டே அங்க இருந்து வெளில போறான். குட்டி பையனுமே அம்மா என்னாச்சுமா, அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஏண்டா இதை விட நான் நிறைய எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன், அவங்க ஃபீல் பண்ணிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அது என்ன 9.9 மில்லியன் பேசாம 10 மில்லியனே போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. குட்டி பையன் கேக்குறான், அம்மா நீங்க யாராவது உண்மையிலேயே லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீ கத்தாதரா, நான் சும்மா தான் சொன்னேன், நான் யாரையும் லவ் பண்ணல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி என்னோட கெரியர்ல நான் முன்னேறணும், அதுதான் இப்போ என்னோட எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
ஹீரோயின் அவளுக்கு கிடைச்ச பணத்தை வச்சு ஒரு பிசினஸுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவளுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்மே கிடைச்சிருச்சு. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் இந்த பிசினஸ் டீல பேச ஒரு பாருக்கு தான் வந்திருக்கா. அங்கிருந்து கிளம்பும் போது அவ ஹீரோவை மீட் பண்றா. ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய ட்ரக்ஸ் எடுத்திருக்கான் போல. அவன் வந்தோடனே ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். ஹீரோயின் தான் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. மிஸ்டர் கோ, நீங்க ட்ரக்ஸ் எடுத்திருக்கீங்க போல, என்ன தயவு செஞ்சு இங்க இருந்து போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே அங்க இருக்கிற செக்யூரிட்டிக்கு கால் பண்றா. சீக்கிரம் வாங்க, இங்க ஒருத்தன் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் உடனே ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு அங்க இருக்கிற ஒரு கிளாஸ் எடுத்து ஹீரோ மண்டையிலே போடலான்னு சொல்லிட்டு போறா. அப்போ உடனே அங்க செக்யூரிட்டி வந்துடுறா. இப்போ உன்னை நிறுத்து, என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க பாஸையே அடிச்சு கொள்ளான்னு சொல்லி பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினுக்குமே தெரியுது, ஐயோ இந்த பாரு ஹீரோடதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோயின் சொல்றா, உங்க பாஸ் தான் ட்ரிங்க் பண்ணிட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க, நான் என்ன காப்பாத்திக்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நல்ல கதை கட்டுறியே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பாஸ் முடிச்சு பாருங்க பாஸ், நான் உங்களை இந்த பொண்ணு கிட்ட இருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கா. ஹீரோயின்மே சரி இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த செக்ரட்டரி சொல்றா, மரியாதையா நீ என் கூட ஹாஸ்பிட்டல்ல வா, என் பாஸ்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஹீரோயின்மே வேற வழி இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறா. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினும் அந்த செக்யூரிட்டி தான் உட்காந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு லிலி வரா. லிலி வந்துட்டு ஹீரோயின் பக்கத்துல இருக்கிறத பார்த்தோன்னா நீ எங்க கூட என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, நேத்து நீந்தா மிஸ்டர் கூக்கு ட்ரக்ஸ் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க லிலி சொல்றா, என்னடி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, நான் எதுக்கு அவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, எனக்கு தெரிஞ்சு நீ தான் கொடுத்துருப்பியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. லிலி சொல்றா, நான் எதுக்கு ட்ரக்ஸ் கொடுக்கணும், அதான் நீயும் ஹீரோவும் டைவர்ஸ் பண்ண போறீங்கல்ல, ஹீரோ எப்படி இருந்தாலும் என்ன தானே மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் சொல்றா, ரொம்ப நடிக்காதடி, நீ தான் ட்ரக்ஸ் கொடுத்துக்க நல்லாவே தெரியுது, நீ ட்ரக்ஸ் கொடுத்தேன்னா நீ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே, எதுக்குடி அவனை என்கிட்ட விட்டு அவன் என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு கான்சியஸ் வந்து இது எல்லாத்தையுமே அவன் கேட்டுறான். லிலி தடுமாறிட்டு இருக்கா, நீ பாத்தியா நான் உன்னை ட்ரக்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ கேக்குறான், என்ன ட்ரக்ஸ் எடுத்தா நான் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல வரான். ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு நீ தான் இப்ப நியூ ஒருத்தவங்கள லவ் பண்றல, அதனால நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கு ரொம்ப கசக்குதோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே அட ஏன்டா நீ வேற பொசுக்கு பொசுக்குன்னு என் கழுத்து பிடிச்சு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், இங்க பாரு இந்த லைஃப்ல நீ எனக்கு மட்டும்தான், கண்டிப்பா உன்னை யாரையுமே லவ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் லவ் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லிலியை காமிச்சிட்டு, இங்க பாரு உனக்கு இந்த லிலி தானே பிடிக்கும், இவளதான் நீ லவ் பண்ற, பேசாம இவளை கல்யாணம் பண்ணிக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லிலி சொல்றா, ஆமா நான் தானே உங்களை சின்ன வயசுல காப்பாத்தினேன், உங்களை காப்பாத்த போகும்போது என்னோட ஷோல்டர்ல அடிபட்டிருக்கு பாருங்க, அப்ப காப்பாத்தின உங்களை என்னால இப்ப லைஃப் லாங் காப்பாத்த முடியாதா, நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க, உங்களை நான் நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றா, பாருங்க பாருங்க இந்த லிலி உங்களை சின்ன வயசுல இருந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான்னு தெரியுதா, உங்களுக்காக பாருங்க தழும்பெல்லாம் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தழும்பை தொட்டு காட்டுறா. அது பாத்தீங்கன்னா ஏதோ ஃபேக்கா இருக்கும் போல, அது கையோடய உறிஞ்சிட்டு வந்துருது. இதை பார்த்தன ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அப்ப சின்ன வயசுல நீ என்ன காப்பாத்தலையா, இத்தனை வருஷமா நீ தான் என்ன காப்பாத்துறன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சும்மா இல்லாம அந்த ஸ்காரை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கா. ஐயோ இது உண்மை இல்லையா, இது ஃபேக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. லிலியுமே மனசுக்குள்ள உன்னால என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டடி அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் இதுக்கப்புறம் இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப போகும்போது ஹீரோயினை பிடிச்சு இழுக்கிறான். அப்போ அவரோட கோட்டு கழன்றது. அப்ப ஹீரோயினோட முதுகுல தான் ஒரு ஸ்கார் பாக்குறா. சின்ன வயசுல ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோவை காப்பாத்திருப்பா போல. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உனக்குதான் ஸ்கார் இருக்கு, சின்ன வயசுல நீ தான் என்ன காப்பாத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின்மே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல, நான் யாரையும் காப்பாத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த லிலி சொல்றா, இப்போ உனக்கு சந்தோஷமாடி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஹீரோயின் சொல்றா, நான் எதுவும் கெடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா, நான் ஒன்னு காப்பாத்தல, இவதான் உன்னை காப்பாத்திருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லிலி சொல்றா, இங்க பாருங்க நான் வேணா உங்களை சின்ன வயசுல காப்பாத்தாம இருக்கலாம், ஆனா நான் உங்களை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன்னு தெரியுமா, இந்த ஹீரோயினுக்கு உங்க மேல லவ்வே கிடையாது, அவ இப்படி உங்களை நல்லபடியா பாத்துக்குவா, இது
இதுக்கப்புறம் இருக்க லைஃப்ல நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம், தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க. உங்களுக்கு நான் வேண்டானாலும் சொல்லிருங்க, நீங்க ஹீரோயின் கூட சந்தோஷமா இருங்க, எனக்கு நீங்க சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சடனா பிளைட்ட மாத்திடுறா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. என்னடி ஆச்சு உனக்கு, இங்க 2 சேர்த்து வச்சுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லியுமே அங்க இருந்து கடுப்பா கிளம்பி போயிடுறா. லில்லி போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிடு, என்ன சின்ன வயசுல அவதான் காப்பாத்த நினைச்சிட்டு நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கு இப்பதான் புரியுது நீ தான் என்ன காப்பாத்திருக்கன்னு, எல்லாமே என்னோட தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போக ஹீரோயின்மே ஐயோ ஆளை விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறா. ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்து ஃபிளவர் பொக்கேல ஸ்டைலா கொடுக்க வரான். ஆக்சுவலி அவனுக்கு வரல, அதையுமே அவன் சொதப்பிட்டு தான் இருக்கான். ஹீரோயின் கண்டுக்காம மூஞ்சில அடிச்ச மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. ஹீரோயின் எங்கேயாவது வெளில போகும்போது அவளே ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் கண்டுக்காம தான் போயிட்டு இருக்கா. ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து வேலை பார்த்தாலும் அங்கேயே வந்து தொல்லை பண்ண வந்துடுறான். ஆனா ஹீரோயின் கண்டுக்காம போயிடுறா. ஹீரோவும் பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் ஹீரோயின் கிட்ட டைரக்டா வந்து பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, உனக்காக நான் ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கியிருக்கேன், இப்போ லேட்டஸ்டா வந்து ஜுவல்லரி கூட வாங்கியிருக்கேன், உனக்கு வேற என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லி கேளு, எல்லாமே நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, இப்போ நீ ஸ்வீட்டா பேசுறேன்னு சொல்லிட்டு நான் உன்னை ஏத்துக்க முடியுமா? ஒரு பொண்ணுக்கு தேவை இது எதுவுமே கிடையாது, உண்மையான லவ் தான், நீ என்ன உண்மையா லவ் பண்றதா எனக்கு ஃபீல் ஆகல, அந்த லில்லி தான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த லில்லியை லவ் பண்ண, இப்போ அவ காப்பாத்தலன்னு தெரிஞ்சோன்னா என்ன லவ் பண்ற, உன்னோட லவ்ல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா, எனக்கு உன் லவ் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். தப்பு என் மேலதான், நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா, ஐயோ இவன் சாரி கேட்டா இவனை மன்னிக்க கூடாது, எப்படியும் நம்மளை ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க பாரு, எனக்கு உன் மேல லவ் இல்ல, உன்னை லவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்ற, நான் பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின்மே அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஹேண்ட்ஸமா தான் இருக்க, அதுக்காக எல்லாம் என்னால உன்னை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு கோவமா பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு, நானும் சரி பொறுமையா பேசலான்னு பார்த்தா என்ன மறுபடியுமே கோவக்காரனா மாத்தலான்னு பாக்குறியாடி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே கத்த ஆரம்பிக்கிறா. நான் தான் சொன்னேன்ல, நீ மாறவே இல்லை, நீ இப்படியே தான் இருக்க, இப்படி போய் மறுபடியும் என்னால இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள மாட்ட முடியாது, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோ தான் சமாதானப்படுத்துறா, சரி பொறுமையா யோசிச்சு சொல்லு, நீ நல்ல டைம் எடுத்துக்கோ, நான் உன்னை இதுக்கப்புறம் எப்பவுமே டார்ச்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின்மே சரி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் போயிட்டு இருக்கும் போது சடனா அவளோட ஹீல்ஸ் படையுது, அவ கால் தடக்கி கீழே விழுந்துடுறா. அப்போ ஒரு பஸ் வந்துட்டு ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வர அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோவோட தலையிலே பலமா அடிபட்டுருது. ஹீரோயின் அதை பார்த்தோன்னு ஷாக்கா கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படி கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. டாக்டர் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க ஹீரோவை காப்பாத்திட்டோம், ஆனா அவங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கு, இதனால அவங்க அமிஷா பேஷண்ட் ஆயிட்டாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டோன்னே ஹீரோயின்மே ஷாக் ஆயிடுறா. உண்மையா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் பேச போறா. ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே கையை தட்டி விட்டுறா. யார் நீங்க, வந்து என்னோட கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே டாக்டர் இவனுக்கு என்னாச்சு, நிஜமாலுமே உனக்கு அமிஷியாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. டாக்டருமே ஆமாங்க, அதான் நான் சொன்னேன்ல அவங்களுக்கு அமிஷியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே டாக்டர் எப்படியாவது இவனை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் சொல்றாங்க, இதுக்கு எந்த மெடிசனும் கிடையாது, அவங்களுக்கு தன்னால ஞாபகம் வந்தாதான் எது வந்தாலும் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே ஹீரோக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு ஃபோர்ஸ் பண்றா. டே நான் உன்னோட எக்ஸ் ஒய்ஃப்டா, என்ன ஞாபகம் இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே மிஸ்ஸஸ் கு நீயா, எனக்கு ஒன்னு ஞாபகம் இருக்கு, நீ என்னோட ஒய்ஃப் தானே, நான் உன்னை ரொம்ப லைக் பண்றேன், நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்ற, இங்க பாரு நான் உன்னோட ஒய்ஃப் தான், ஆனா நான் உன்னோட எக்ஸ் ஒய்ஃப், இப்போ நமக்குள்ள எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இல்ல இல்ல நீ என்னோட ஒய்ஃப் தான், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்க்குற டாக்டருமே பேஷண்ட் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சமயம் ஹீரோ வந்துட்டு டாக்டரை பிடிச்சி வச்சுட்டு நீ தானே என்னோட ஒய்ஃப், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்க்குற ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவன் பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு இங்க பாரு நான் தான் உன்னோட ஒய்ஃப், நானே உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோமே ஹக்
ஹக் பண்ணிட்டு ஆமாமா நீ என்ன கூப்பிட்டு போ, உன்னை தவிர வேற யாருமே என்ன நல்லா பாத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவா அவளோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. அங்க குட்டி பையனும் ஹீரோவும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு யாரு ஃபுட்டு சமைச்சு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அங்க ஹீரோயின் வந்துட்டு நீங்க ரெண்டு சமைச்சு கிடைச்சது போதும், 2 பேரும் வெளில போங்க, யாராவது மிளகா வச்சு சமைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி 2 பேத்தையுமே வெளில அனுப்பி வச்சிடறா. ஹீரோயின் குட்டி பையனை ஹக் பண்ணிட்டு அவன் சாப்பிடறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது ஹீரோக்கு செமையா ஜெலஸ் ஆகுது. அவன் உடனே ஹீரோயினை தூக்கிட்டு உட்கார வச்சு நீ உட்காரு நான் உனக்கு சர்வ் பண்றேன்னு சொல்றா. அப்பாவும் பையனும் ஹீரோயின் யார் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் குட்டி பையனுக்கு சாப்பிடறதுக்கு ஃபுட் எல்லாம் எடுத்து வைக்க குட்டி பையன் உடனே அவங்க அப்பா பார்த்துட்டு பாத்தீங்களா அம்மா என் மேலதான் பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் என்னோட ஒய்ஃபை நல்லா கேர் பண்ணி பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுட் எல்லாம் எடுத்து ஹீரோயினுக்கு வச்சுட்டு குட்டி பையனுக்கு ஹீரோயின் ஃபுட் வச்சிருப்பாங்க இல்லையா அதை எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா குட்டி பையன் சொல்றான் அம்மாவுக்கு இந்த மாதிரி குழந்தைத்தனமா நடந்துக்கிறவங்கள சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணி விட்டுறான். ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு சிரிப்பு வந்துருது. ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறா ஐயோ அடுப்புல சூப் வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ண போறா. ஹீரோயின் உள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து குட்டி பையன் கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருக்கா. நீ செல்லோ நானும் அம்மாவும் சேரணும்னு நீ ஆசைப்படல, எப்படியாவது நானும் அம்மாவும் சேர்றதுக்கு ஐடியா கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்க குட்டி பையனுமே வந்துட்டு ஏதோ ஐடியா கொடுக்கறான். நெக்ஸ்ட் சீன்ல குட்டி பையன் வந்துட்டு ஹீரோயினை தனியா கூப்பிட்டு மாடிக்கு வரா. அம்மா அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். அங்க பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஃபிளவர் பொக்கே வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின்மே என்னன்னு சொல்லி கேட்க ஹீரோ அந்த பொக்கே கொடுத்துட்டு சரி வா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டில் லைட் டின்னருக்கு தான் அவன் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபுட்டா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். இதை பார்க்கும்போது ஹீரோயின்மே யோசிக்கிறா பரவாயில்லையே ஹீரோ கிட்ட நல்ல சேஞ்சஸ் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நெல்டன் பண்ணி சாரி கேட்கிறா. இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கோவமா நிறைய டைம் நடந்திருக்கேன், தயவு செஞ்சு எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிடு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா சரி உங்களுக்கு அமிஷா இருக்கிறதுனால நீங்க இப்போ நல்ல விதமா பேசிட்டு இருக்கீங்க, சடனா நீங்க நார்மல் ஆயிட்டீங்கன்னா அப்பயே நீங்க எப்படி நடந்துக்குவீங்களா, அது டவுட் தானே, உங்களை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் கடவுள் ஒரு விதத்துல எனக்கு மெமரிஸ் எல்லாம் மறக்க வச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன், அப்போ நான் ரொம்பவே ஹர்ட் பண்ணிருக்கேன்ல, இதுவுமே நல்லதுக்கு தான், நம்ம லைஃபையே நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினே சரி யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட பிஏ வந்துட்டு பாஸ் உங்களையும் உங்க வைஃபையும் உங்க அம்மா பார்க்க வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன விஷயம் சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த பிஏ உடனே ஹீரோயின் கிட்ட உங்களால தானே எங்க பாஸுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த விஷயமா பேசதான் மேடம் வர சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க தான் பாஸோட அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோமே இங்க பாரு உனக்கு யார் இவ்வளவு தைரியம் கொடுத்தா என் ஒய்ஃப் கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க, எங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட இப்படி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பிஏமே பாஸ் நான் என்ன பண்றது உங்க அம்மா சொல்ல சொன்னாங்க அதான் நான் சொன்னேன்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான் சரி நாளைக்கு எங்க அம்மாவை நான் மீட் பண்ண வரேன், நானே எங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்றான். பிஏ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா சரி நாளைக்கு உங்க அம்மாவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுல பாஸ்க்கு வந்துட்டு மெமரி லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோவோட அம்மா செமையா கடுப்பாயிடுறாங்க. அப்போ லிலியா சமாதானப்படுத்திட்டு இருக்கா ஆண்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த மெமரி லாஸை வச்சு எப்படியாவது ஹீரோவை ஏமாளிக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோட அம்மாவுமே சரிம்மா நீ சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட அம்மா பார்க்க தான் வந்திருக்காங்க. ஹீரோ உள்ள வந்தோடனே இந்த லில்லி போய் மிஸ்டர் கு நீங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவோட கையை பிடிக்க வரா. ஹீரோக்கு வேற யாராவது கையை பிடிச்சா பிடிக்காது போல அவங்க உடனே கையை தட்டி விட்டுட்டு சீச்சி யார் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப ஷையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோட அம்மாவே பதறி போய் ஐயோ என் பையனுக்கு என்னாச்சு, என் பையன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இந்த லில்லி உடனே அழுது நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. ஆன்டி உங்க பையனுக்கு என்ன பிடிக்கல, அவங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அவங்க என்ன கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது நடிப்பு போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோ உடனே லில்லிய கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறா. எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, இது ரொம்ப டிராமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மா தான் சமாதானப்படுத்துறாங்க. டே உனக்கு என்னடா ஆச்சு, ஏன் இப்படி பைத்தியமாய் நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே ஹீரோனை
திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னால தாண்டி என் பையன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆக வரும்போது ஹீரோயினை காப்பாத்தினாங்க. அதுல அவங்களுக்கு தலையில அடிபட்டுருச்சு, அதனால அவங்களுக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வேற இருக்குதாமா. சம்டைம்ஸ் அவங்க இந்த மாதிரி ஒரு ஷையான பர்சனாவும் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே லில்லி அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு இந்த நிலைமை வந்துருச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோட அம்மா சொல்றாங்க, இங்க